பாஜகவுடன் நட்புறவும் இல்லை, ஒன்றுமில்லை என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நாங்கள் ஒன்றும் இப்போ எங்களுடைய கொள்கையாக இப்போ முதல்வருடைய கலைஞருடைய நாணயத்தை இப்போது அவர்கள் ஒன்றிய அரசு மூலமாக இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அது ஒரு கூட்டம், ஒரு அரசு நிகழ்ச்சி. நாங்கள் இப்போ அவங்களுடைய ஆட்சியில் அடிக்கடி சந்தித்தார்கள், அடிக்கடி கொண்டு போய் பாரத பிரதமரை பார்த்தார்கள். அப்போ உள்ள பிரதமர் 2 கட்சி தான். இப்போ என்ன ஓபிஎஸ் இபிஎஸ்ஸா 2 கையும் இணைச்சாங்க. இங்கே யாரும் இணைச்சாங்களா? கை கொடுத்தாங்களா? வணக்கம், நன்றி, நன்றி, வணக்கம், அதான் சொன்னோம். வேற இணக்கப்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்குள் ஏற்பட்ட பிணக்கை தீர்த்து இணக்கமாகவதற்கு பாரத பிரதமர் நேரடியாக இணைச்சி விட்டாங்க, பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அது போன்ற செயலெல்லாம் செயல்பட அப்போ அவங்க பேசிட்டு இவங்க ஒரு நிகழ்ச்சி, ஒரு அரசாங்கம் ஒரு நாணயத்தை, கலைஞருடைய நாணயத்தை உருவம்படுத்த 100ஆண்டு பரிசாக அவர் அளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கே ஐயோங்கிறாங்க. தமிழகத்தில் திமுக இது நாகரிகமற்ற பேச்சு, நாகரிகமற்ற செயல். ஏன்னா அவங்களுக்கு இந்த நன்றிங்கிற வார்த்தைக்கு அவங்க கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சசிகலா காலில் போய் தவழ்ந்து போனது யாரு? தவழ்ந்து போய் முதலமைச்சராகிட்டு மறுநாள் உள்ளே போனோன்னா அவ்வளோ நன்றி கெட்டவர்கள் அவர்கள் இப்போ கையை பிடிச்சி விட்டது எல்லாம் அந்த பாஜக அவர்கள். நாங்கள் ஒன்றும் இணக்கமாக கிடையாது. அரசாங்கத்துக்கு நிகழ்ச்சி, அதனால் ஒரு நிகழ்ச்சி. தமிழகத்தில் திமுக பாஜகவோட நட்புறவு எந்த அளவுக்கு? எப்போதும் போல தான் இருக்குது. நட்புறவாய் கிட்புறவாய் எங்களுக்கு இருக்குது. நட்புறவு இதில் ஒரு நாளே ஒரு மேடையில் நாங்கள் நிற்பேன். எங்களுடைய கொள்கை விட்டு கொடுக்க முடியாது என்று முதல்வர் உறுதியாக இருக்கின்றார்கள். எல்லோரும் உறுதியாக